வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்ல தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண காய்கறி, ஆனா அதற்குள்ள மறைந்திருக்கக்கூடிய மருத்துவ சக்தியை பற்றி பலருக்கும் தெரியாது. அது என்ன தெரியுமா? அதுதாங்க வெங்காயம். அது சின்ன வெங்காயமா இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயமா இருந்தாலும் சரி, வெங்காயம்னாவே நன்மைகளை தரக்கூடிய அற்புதமான ஒரு மருந்துங்க. இதை நம்ம சாம்பார், ரசம், பொரியல், சாலட், பிரியாணி என எந்த உணவாக இருந்தாலும் வெங்காயம் இல்லாமல் முழுமை பெறாது. நம்ம அதனால தான் வெங்காயத்தை உணவுல சேர்க்கிறோம். ஆனா வெங்காயம் வெறும் சுவைக்காக மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு காயா? இல்லைங்க. பழங்காலங்கள்ல பல நாடுகள்ல வெங்காயத்தை இயற்கை மருந்தாக பயன்படுத்தி உள்ளார்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தினமும் வெங்காயம் சாப்பிட்டா உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், எந்த நோய்க்கு இது உதவுகிறது, யாரெல்லாம் சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று முழுமையான ஒரு தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய உடல் நலத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இது இருக்கும். அதுல முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய முதல் மாற்றம் என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு வெங்காயம் பயன்படுது. வெங்காயத்துல விட்டமின் சி மற்றும் பல்வேறு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளது. இவை உடல்ல இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்த செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் வருபவர்களுக்கு வெங்காயம் உதவியா இருக்கும். குறிப்பா பச்சை வெங்காயம் சாப்பிடுபவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். அடுத்து மாற்றம் 2, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு வெங்காயம் பயன்படுது. இதய நோய் இன்று அதிகரித்து வருகிறது. வெங்காயத்தில் இருக்கக்கூடிய குவார்செட்டின் என்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. இது இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அலர்ஜியை குறைக்கிறதுக்கும் உதவுது. இதனால இதய செயல்பாடை சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு வெங்காயம் பயன்படுது. மூன்றாவது மாற்றம், இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு வெங்காயம் பயன்படுது. இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு உயர் இரத்த அழுத்தம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இது வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சில இயற்கை சேர்மங்கள் இரத்த நாளங்களை தளர்வாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. இதனால இரத்த ஓட்டத்தை சீராக இயங்குறதுக்கும் உதவுது. நான்காவது மாற்றம், கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு வெங்காயம் பயன்படுது. வெங்காயத்தில் என்ன இருக்குதுன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் என்ன பண்ணுதுன்னா, எல்டிஎல் கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணுது. அதாவது கெட்ட கொழுப்போடைய அந்த ஆக்சிடேஷன் வந்து குறைக்கிறதுக்கு வந்து வெங்காயம் பயன்படுது. இதனால நார்மலாக இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் எல்லாமே வெளியில் கரைச்சி போயிடும். இதனால என்ன ஆகும்னா, இதயம் வந்து பாதுகாக்கப்படும். ஸோ இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள், இப்போ கொழுப்பு அதிகமாக போய் இருக்கிறதுனால தானே மாரடைப்பு இந்த மாதிரியான நோயெல்லாம் வருது. ஸோ அந்த கொழுப்புக்களை வந்து அந்த கொழுப்புக்களை வந்து கரைச்சி வெளியில் தள்ளுற வேலையை வெங்காயம் செய்யுது. ஸோ நம்ம நார்மலாக டெய்லி ஒரு சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ சாப்பிட்டுட்டு வந்தால் அந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அது எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் அதிகரிச்சிருச்சுன்னா உங்களுக்கு இதய நோய் அபாயம் வந்து வரும். அது வந்து அதை வந்து குறைச்சிருச்சுன்னா, அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து கம்மியாயிருச்சுன்னா இதய நோய் அபாயம் வந்து வராது. ஸோ அதனால உங்களுடைய இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த வெங்காயத்தை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. மாற்றம் 5, சர்க்கரை அளவை சமநிலையில படுத்துறதுக்கு உதவுது. நீரிழிவு நோயாளிகளுக்கு வெங்காயம் ஒரு நல்ல உணவாக கருதப்படுது. வெங்காயத்தில் இருக்கக்கூடிய குரோமியம் மற்றும் சல்ஃபர் சேர்மங்கள் இன்சுலினுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. ஆனால் இது மருந்துக்கு மாற்றல்ல. நீங்கள் மருந்தை எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது வெங்காயத்தையும் நீங்கள் எடுத்துக்கிறலாம். உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனால் மருந்தை ஸ்டாப் பண்ணிட்டு வெங்காயத்தை மட்டும் எடுக்காதீர்கள். ரெண்டையும் எடுக்கிறது பெட்ரு. ஏன்னா உங்களுக்கு மருந்து தேவையில்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறணும். மாற்றம் 6, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த ஒரு உணவு பயன்படுது. வெங்காயத்தில் ப்ரோபயாட்டிக் ஃபைபர் வந்து இருக்குது. இது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை வளர்க்குறதுக்கு இந்த ப்ரோபயாட்டிக் வந்து பயன்படுது. இதனால் நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுகளும் வேகமாகவே செரிமானம் நடைபெறும். சீரான ஒரு செரிமானமும் நடைபெறும். ஸோ செரிமானத்தை வந்து மேம்படுத்த வெங்காயம் பயன்படுது. மாற்றம் 7, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு வெங்காயம் பயன்படுது. வெங்காயத்தில் நிறைய நார்ச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறதுனால உடலுடைய
இயக்கத்தை தூண்டுறதுக்கு பயன்படுது. மலச்சிக்கலால் அவதிப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஒரு உணவு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இது மலத்தை இலக்கி வெளியே தள்ளுற வேலையை செய்யும். ஸோ வெங்காயம் ஒரு சூப்பரான ஒரு சிறந்த ஒரு தீர்வை உங்களுக்கு கொடுக்கும். முக்கியமா 60 வயதிற்கு மேல இருக்கிறவங்க, வயதானவர்களுக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வா வெங்காயம் இருக்கும். அடுத்து மாற்றம் 8, எலும்புகளை வலிமையாக்குறதுக்கு வெங்காயம் பயன்படுது. சில ஆய்வுகளின்படி வெங்காயம் எலும்புகளோட அடர்த்தியையும் எலும்புகளை பராமரிக்கிறதுக்கும் உதவுது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா பெண்களுக்கு தான் இது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது. அதுவும் முக்கியமா 40 வயதை எட்டின பெண்கள், மெனோபாஸ் ஸ்டேஜ் அடைஞ்சவங்க, அதாவது இந்த பீரியட்ஸ் நிக்கும்ல, அதுதான் மெனோபாஸ் சொல்றோம். ஸோ அந்த பெண்களுக்கெல்லாம் எலும்புகள் தேய்மானம், எலும்பு சார்ந்த நோய்கள்லாம் வரும். ஸோ அந்த டைம்ல வெங்காயத்தை தினமும் பச்சையாக எடுக்கும் பொழுது எலும்புகளுடைய அடர்த்தி மேம்படும். ஸோ அவங்களுடைய எலும்புகள் இரும்பு போல வலுவாகிறதுக்கு வெங்காயம் பயன்படுது. ஸோ பெண்கள் கண்டிப்பாக நீங்க வெங்காயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். பெண்கள் மட்டும் இல்லைங்க, ஆண்களுக்கும் தான். ஆண்களுக்கும் உங்களுடைய எலும்பு பலத்தை நீங்க அடர்த்தியா வச்சுக்கணும் அப்படின்னா வெங்காயத்தை நீங்க தினமும் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து மாற்றம் 9, ஆண்களுடைய ஆரோக்கியத்திற்கு வெங்காயம் பயன்படுது. வெங்காயம் பாரம்பரியமாக ஆண்களுடைய சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு உணவா கருதப்படுது. இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு உதவுது. அதனாலதான் சொல்லுவாங்க, ஆண்களுக்கு ஆண்மை பவரை, அந்த ஸ்டாமினாவை கொடுக்கறதுக்கு வெங்காயம் பயன்படுது. ஸோ நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு வெங்காயம் பயன்படுது. நரம்புகளை பலப்படுத்திட்டாவே என்ன ஆகும், ஆண்களுக்கு அந்த ஸ்டாமினா பவர் கிடைக்கும். அந்த டெஸ்டோஸ்டரான் ஹார்மோனை பூஸ்ட் பண்ற தன்மை வெங்காயத்துக்கு இருக்குது. ஸோ ஆண்கள் நீங்க தினமுமே வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த காலத்துல என்ன ஆகுதுன்னா குழந்தையின்மை வருது. ஸோ அது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, பெண்களுடைய அந்த இனப்பெருக்கத்திற்கும் வெங்காயம் பயன்படுது. ஸோ 2 பேருமே வெங்காயத்தை எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது. மாற்றம் 10, உடல் அலர்ஜியை குறைக்கிறதுக்கு வெங்காயம் பயன்படுது. உடல்ல நீண்ட காலமா உங்களுக்கு அலர்ஜி இருந்தால் பல நோய்களுக்கு அது வழிவகுக்கும். ஆனா இந்த வெங்காயத்துல இருக்கக்கூடிய அந்த குவார்சடைன் அலர்ஜியை கட்டுப்படுத்துறதுக்கு உதவும். அடுத்து மாற்றம் 11, சுவாச மண்டலத்திற்கு இது உதவுது. பழங்காலத்துல வெங்காயம் சளி மற்றும் இருமலுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்தது. வெங்காயத்துல இருக்கக்கூடிய சில சேர்மங்கள் சுவாச பாதையை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு உதவும். ஸோ உங்களுடைய லங்ஸை நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காஸ்ட்லியான மருந்து மாத்திரை தேவையில்லை, இந்த வெங்காயமே உங்களுக்கு போதும். அடுத்து மாற்றம் 12, தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு வெங்காயம் பயன்படுது. வெங்காயத்துல விட்டமின் சி இருக்குது. அது கொலாஜன் உற்பத்திற்கு உதவுது. இதனால தோல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வெங்காயம் பயன்படுது. அடுத்து மாற்றம் 13, முடி வளர்ச்சிக்கு ஆதரவாக வெங்காயம் இருக்குது. வெங்காயச்சாறு முடிக்கு பயன்படுத்துவதை குறித்து பலரும் பேசுகின்றனர். நீங்களே பார்த்துருப்பீங்க, டிவி விளம்பரங்கள்ல வெங்காயம் ஷாம்பு போடுங்க, முடி அழகாகவும் நீளமாகவும் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகள்ல இந்த வெங்காயம் முடி வளர்ச்சிக்கு உதவலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லுது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் வாகு, அந்த உணவு பழக்கத்தை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மாற்றம் 14 என்னன்னா, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு வெங்காயம் பயன்படுது. வெங்காயம் குறைந்த கலோரி கொண்ட ஒரு உணவு. நார்ச்சத்து இருக்கிறதுனால வயிறு நிரம்பிய ஒரு உணவை கொடுக்கும். இதனால அதிகமா நம்ம வேற எந்த ஒரு ஸ்நாக்ஸையோ இல்லை சாப்பாடையோ சாப்பிட மாட்டோம். ஸோ இதனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு உடல் எடை குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த மாற்றம் 15 என்னன்னா, புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு வெங்காயம் பயன்படுது. இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தாங்க. வெங்காயத்துல பல்வேறு பைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. இவை செல்களை ஆக்சிடேட்டிவ் சேதத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவுது. அதனால வெங்காயம் புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு உணவுன்னு சொல்ல முடியாது, ஆனா புற்றுநோயை வராம தடுக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால நீங்க வருமுன் காப்பதே சிறந்தது. ஸோ நீங்க நார்மலா வெங்காயத்தை நீங்க எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா புற்றுநோய் அபாயத்தை நீங்க குறைச்சிக்கலாம். ஸோ ஒரு ஆரோக்கியமான உணவு முறையை நம்ம எடுத்துக்கிற பொழுது நம்ம மற்ற ஆபத்துகள்ல இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம்.
வெங்காயத்தை எப்படிலாம் சாப்பிட்லாம்னா, பச்சையாக சாப்பிட்லாம், சாலட் மாதிரி எடுத்துக்கலாம், சாம்பார் எடுத்துக்கலாம், ரசத்தில், பொரியலில், வெங்காய சட்னி, வெங்காய சூப்பு இப்படின்னு பல வகைகளில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். யாரெல்லாம் ரொம்ப முக்கியமாக இந்த வெங்காயத்தை வந்து எடுக்கணும், கவனமாக எடுக்கணும் அப்படின்னா, வயிற்றில் எரிச்சல் இருக்கிறவங்க, ஐபிஎஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, சிலருக்கு வாய்வு பிரச்சனை ஏற்படுத்தும். அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்கணும். அளவாக சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது, ஆரோக்கியமானது. நண்பர்களே, வெங்காயம் என்பது வெறும் சமையல் பொருள் மட்டும் இல்லைங்க. இது பல சத்துக்களையும் ஆன்டி ஆக்சிடென்ட்களையும் கொண்ட ஒரு ஆரோக்கியமான உணவு. தினசரி உணவில் அளவோடு சேர்த்து கொண்டால் உடலுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.